ஷேகுவேராவோட பெரிய ஃபேன் நானே. எனக்கு ஷேகுவேரானா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து ஜீசஸ், கிருஷ்ணர், நபிகள் நாயகம் இவங்களெல்லாம் தாண்டி ஒரு மனித கடவுள் அப்படின்னு பார்த்தா ஷேகுவேரா தான் எனக்கு வந்து ஒரு மனித கடவுளாக தெரிஞ்சிருக்காரு. என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த பெரிய ஹீரோன்னு அது அவர் தான். ஏன்னா அவர் வந்து அமெரிக்காவுக்கு கீழே வந்து கியூபா நாடு இருக்குது. கியூபாவுக்கு எதிராக வந்து அமெரிக்கா வந்து போர் தடுக்க ரெடி ஆகுறாங்க. அப்போது கியூபாவுக்காக அவர் வந்து போராட துணிகிறாரு. ஸோ ஐநா சபையில் அந்த நாட்டுக்கான உரிமைக்காக அவர் பேச போகிறாரு. ரொம்ப பேச கிடையாது, ஒரே ஒரு லைனில் முடிச்சிட்டாரு. என் இனத்திற்கான விடுதலை, அப்படி இல்லைன்னா எங்களோட மரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து கியூபா நாட்டில் பிறந்தாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவர் வந்து அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபா மக்களுக்காக போராடி அவங்களுக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் பொலிவியா நாட்டு மக்களுடைய விடுதலுக்காக போராடி அங்கே இறந்தும் போனார். அதனால தான் ஷேகுவேரா இன்னைக்கு உலக மக்கள் மத்தியில் பெரிய போராளியாகவும் மனித கடவுளாகவும் தெரிகிறாரு. ஷேகுவேராவை பிடிச்ச நிறைய பேர் இன்னுமே அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்ச்சி தேசப்பற்று மிக்கவர்களாக இருக்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.